2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அழிவை சந்திக்கும், அழிய ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருகிறது. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒழுங்கான திட்டங்கள் இருக்கிறது, வடிவமைப்பு இருக்குது. அந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த உலகம் எப்படி இருக்கும், அதற்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்குது. அந்த வடிவமைப்பின்படி நான் அந்த வடிவமைப்பை வடிவமைத்து வைத்திருக்கிறேன். அதாவது அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு கிராமத்தில் தான் கிராமமாகத்தான் வாழ்வார்கள். அப்போ இந்த கிராமம் எப்படி இருக்கும் அல்லது அந்த ஊர் எப்படி இருக்கும், அதற்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. அந்த வடிவமைப்பின்படி மக்கள் வாழும்போது ஒரு 300 கூட்டு குடும்பம் கொண்டது ஒரு கிராமம், ஒரு ஊர் அப்படிங்கும்போது ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் பின்னாடி பின்னோக்கிய வரிசையில் அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமாக 16 விளைநிலங்கள், ஒவ்வொரு விளைநிலமும் 2 ஏக்கர் இப்படி கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இது என்னுடைய கூட்டு குடும்பம், என்னுடைய விளைநிலங்கள், என்னுடைய கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான விளைநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தினரும் தங்களுடைய விளைநிலங்களை சொந்தம் கொண்டாடுவார்கள். அப்புறம் தங்களுடைய குடியிருப்பு பகுதி, அந்த கூட்டு குடும்பம் அமைந்திருக்கிற அந்த குடியிருப்பு பகுதியும் இது எங்களுடைய கூட்டு குடும்பம், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, எங்கள் கூட்டு குடும்பத்தில் உள்ளவங்க குடியிருக்கின்ற இந்த பகுதி எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தம் கொண்டாடுவாங்க. இதுவும் தற்காலிகமானது தான். எப்படின்னா நிலங்கள் அங்கே இருக்கிற நிலம், குடியிருப்பு பகுதி அனைத்து ஊர் நிர்வாகத்துக்கு தான் சொந்தம். யாரும் தனிப்பட்ட நபருக்கு சொந்தம் கிடையாது, ஊர் நிர்வாகத்துக்கு தான் சொந்தம். ஊர் நிர்வாகங்கிறது யார்? மக்கள் தான். அந்த ஊரில் உள்ள மக்கள் தான் ஊர் நிர்வாகம். அதனால் மக்கள் அனைவருக்குமே அது சொந்தம். என்னுடைய விளைநிலம், என்னுடைய கூட்டு குடும்பம் என்பது எனக்கு சொந்தம் கிடையாது, என்னுடைய ஊரில் உள்ள அனைவருக்குமே சொந்தம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட்டு குடும்பம் கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொருவருக்கும் விளைநிலம் கொடுக்கப்படுகிறது. அதனால் அந்த ஊர் என்பது அந்த ஊர் நிர்வாகத்திற்கு சொந்தம், அந்த மக்கள் அனைவருக்குமே சொந்தம். அதனால் நீ காலங்காலமாக பல வருடங்களாக உன்னுடைய கூட்டு குடும்பம் இருக்கிற அந்த பகுதியில் நீ வாழ முடியாது. பல வருடங்களாக, அதாவது நீ உனக்கு ஒரு விளைநிலம், ஒரு கூட்டு குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு 32 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி கூட்டு குடும்பம் வசிப்பதற்கென்று குடியிருப்பு பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீ ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்க உன்னுடைய இடத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ உன்னுடைய குடியிருப்பு பகுதி, நீ உன்னுடைய விவசாயம் செய்கிற அந்த விளைநிலம், அதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ இன்னொருவரிடம் விட்டு கொடுத்து நீ அடுத்தவங்க வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்கள்ல, அடுத்தவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அந்த கூட்டு குடும்பத்துக்கு நீ போயிடணும். அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற விளைநிலத்துக்கு நீ போயிடணும். இந்த மாதிரி அங்கே ஒரு சுழற்சி முறையில் தான் அந்த ஏன்னா இது என்னுடைய தாத்தா பிறந்த வீடு என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒரு பகுதியை சொந்தம் கொண்டாடக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடு. காலங்காலமாக நாங்கள் இதில் தான் வாழ்ந்து வருகிறோம், அதனால் இது எங்களுடைய சொந்தமான ஊர், சொந்தமான இடம், நாங்கள் இதில் தான் வசிப்போம், இதுதான் எங்களுக்கு ராசி. ஏன்னா இயற்கையில் உங்களுக்கு இயற்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, சில இடம் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், பக்கத்தில் ஏதாவது நல்ல தண்ணி வசதி, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் குடியிருக்கிற பகுதி இருக்கிறதுல அது அப்புறம் உங்கள் விளைநிலம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். சிலருக்கு அது பாதகமாக இருக்கும். அவங்க விளைநிலத்தில் தண்ணி குறைவாக இருக்கலாம், உங்கள் விளைநிலத்தில் நல்ல ஊற்று வரலாம். அப்போ காலங்காலமாக நீங்கள் ஒரு வசதியை, இயற்கையாகவே கிடைக்கிற ஒரு சாதகமான அம்சத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்துவீங்க. அது இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணுவார், காலங்காலமாக ரொம்ப கஷ்டப்படுத்துவார். அதனால் நிலையாக யாரும் ஒரு இடத்துல வசிக்கக்கூடாது. நிலையாக யாரும் ஒரு ஊரில் கூட நிலையாக ஒரு இடத்தில் வசிக்கக்கூடாது. அவங்க சுழற்சி எல்லாம் வரிசையாக இருக்குது. கூட்டு குடும்பம் என்பது ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்குது, 10 கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு தெரு. அப்போது வரிசையாக இருக்குது, எல்லா கூட்டு குடும்பங்களும் வரிசையாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு 150 குடும்பம், அதன் எதிர் வரிசையில் 150 குடும்பம், இப்படி வரிசையாக கூட்டு குடும்பங்கள் இருக்குது. அந்த வரிசையாக இருக்கிற கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடி விளைநிலங்கள் இருக்குது, அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான விளைநிலங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ உன்னுடைய கூட்டு குடும்பம் அதை சார்ந்த அந்த விளைநிலங்கள் அதை விட்டு அடுத்ததாக இருக்கிற, உனக்கு அடுத்ததாக இருக்கிற அந்த கூட்டு குடும்பம் இருக்குதுல்ல, அந்த கூட்டு குடும்பத்துக்கு போயிடணும். அதில் இருக்கிற விளைநிலத்தை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அதில் இருக்கிறாங்களா, அதில் ஏற்கனவே ஒருத்தர் இருந்துட்டு இருப்பாங்க, அவங்க அடுத்த இடத்துக்கு போயிடணும். இப்படி சுழற்சி முறையில் நீ அடுத்தடுத்த இடத்திற்கு நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஒரே இடத்துல நிலையாக வசிக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் அதை நீங்கள் ரொம்ப சொந்தம் கொண்டாடுவீங்க, அதில் ஒரு சென்டிமெண்ட் பார்ப்பீங்க. எங்கள் தாத்தா பிறந்த ஊர், எங்கள் பாட்டனார் பிறந்த வீடு இது, நான் இங்கே தான் இருப்பேன், அப்படிலாம் கிடையாது. அதனால் அந்த மாதிரி நான் அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். அப்புறம் சில இடங்களில் தண்ணி வசதி அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சில கிணறுகளில் நல்ல ஊற்று இருக்கும், அந்த கிணத்துக்காரங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்லாமல் இருப்பாங்க. பக்கத்து கிணறுக்காரங்க தண்ணியே இல்லாமல் இருப்பாங்க, நிறைய அடி ஆழம் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணியே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது சாதகமான அம்சம் இயற்கையாகவே சிலருக்கு கிடைக்கும்.
அப்போ அவங்க காலங்காலமாக அந்த சாதகமான அம்சத்தை பயன்படுத்துவாங்க. அதே இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா அவங்க கிணத்துல தண்ணி இருக்காது, கிணத்துல தண்ணி இருக்காது, அவங்க கஷ்டப்படுவாங்க, தண்ணிக்கு கஷ்டப்படுவாங்க. அப்போ இது இயற்கையான விஷயம். அப்போ இந்த இயற்கையான விஷயத்தை யாரும் நிலையாக அனுபவிக்கக்கூடாது. ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவரோட கஷ்டத்தை நீனும் அனுபவிச்சு தான் தீரணும். அந்த கஷ்டம் அப்போ சுழற்சி முறையில் நீ 2 வருஷம் உன் விளைநிலத்தை நீ பயன்படுத்துகிற, உன்னுடைய கூட்டு குடும்பம் அதெல்லாம் அந்த வரிசையை நீ பயன்படுத்துகிறாய் என்றால் 2 வருஷம் கழித்து அதை காலி செய்துவிட்டு அடுத்த கூட்டு குடும்பத்துக்கு போயிடணும். அடுத்த கூட்டு குடும்பம் வசிக்கிற அந்த வரிசைக்கு போயிடணும். அவங்க அதுக்கு அடுத்தது இப்போ 300 கூட்டு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கு 1, 2, 3ன்னு 300 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா 1ஆம் நம்பர் கூட்டு குடும்பம் இருக்குது பாருங்கள், அவங்க அந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக 32 ஏக்கர் விளைநிலம், அது மொத்தம் 16 விளைநிலங்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் பின்னாடியும் விளைநிலங்கள், அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான விளைநிலங்கள் பின்னாடி இருக்கும். அப்படி இருக்கும்போது 1ஆம் நம்பர் கூட்டு குடும்பம், 2ஆம் நம்பர் கூட்டு குடும்பம், இது 3ஆம் நம்பர் கூட்டு குடும்பம், 4 என்கிற எண்ணுடைய அந்த கூட்டு குடும்பம், இப்படி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ 1ஆம் நம்பர் 1 என எண் கொடுக்கப்பட்டுள்ள அந்த 1ஆம் நம்பர் கூட்டு குடும்பம் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வருஷம்தான் அந்த கூட்டு குடும்பத்தையும் அந்த விளைநிலத்தையும் பயன்படுத்தணும். 2 வருஷம் கழித்து காலி பண்ணிவிட்டு அடுத்த கூட்டு குடும்பத்துக்கு போயிடணும். அடுத்த கூட்டு குடும்பம் வசிக்கிற அந்த இடத்துக்கு போயிடணும். அவங்க விளைநிலத்தை இவங்க பயன்படுத்தணும். அந்த 1ஆம் நம்பர் இருக்கிறவங்க 2ஆம் நம்பர் கூட்டு குடும்பம் அதுவரை பயன்படுத்தி வந்த அந்த விளைநிலங்களையும் குடியிருப்பு பகுதியும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணணும்னா 2ஆம் நம்பரில் இருக்கிறவங்க 3ஆம் நம்பருக்கு போயிடணும். 3ஆம் நம்பரில் இருக்கிறவங்க 4ஆம் நம்பருக்கு போயிடணும். 4ஆம் நம்பர் கூட்டு குடும்பத்துக்கும் அந்த விளைநிலத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிடணும். இப்படி 2 வருடங்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நிலையாக ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. நிலையாக ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது சாதகமான அம்சமோ பாதகமான அம்சமோ அது எல்லாருமே அனுபவிப்பாங்க. ஒரு விளைநிலத்தில் நல்ல தண்ணி வசதி இருக்குது, இன்னொரு விளைநிலத்தில் தண்ணி வசதி இல்லை அப்படின்னா தண்ணி வசதி இருக்கிற அந்த விளைநிலத்தை 2 வருஷம்தான் ஒருத்தர் அனுபவிக்க முடியும். அப்புறம் அவர் அந்த இடத்த காலி பண்ணிட்டு 2 வருஷம் கழித்து அதுக்கு அடுத்ததாக உள்ள விளைநிலத்துக்கு போயிடணும். அதுக்கு அடுத்ததாக உள்ள கூட்டு குடும்பம் குடியிருக்கிற பகுதிக்கு போய்விட வேண்டும். இப்படி சுழற்சி முறையில் அவர்கள் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஒரு 10 வருஷத்தில் 5 தடவை ஒருத்தர் தன்னுடைய இப்படி வாடகை வீடு நம்ம வீடை மாத்திரம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் நிலையாக ஒரு இடத்துல இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கே சொந்த வீடு கிடையாது. கிட்டத்தட்ட என்னுடைய 43 வயசில் நான் சென்னையிலேருந்து சென்னைக்கு போனேன். அங்கேருந்து மொத்தம் கிட்டத்தட்ட 24 வீடுகிட்ட நான் வாடகை வீடு மாறிட்டேன். மொத்தம் என்னுடைய 23 வருட வாழ்க்கையில் அப்புறம் அந்த சென்னையிலேருந்து வெளியேறி இப்போ நான் வேற ஒரு ஊரில் இருக்கேன். இப்படி மொத்தமாக எனது வாழ்க்கையில் 23 வீடுகளில் நான் வாடகை வீட்டில் சுழற்சி முறையில் போயிட்டே இருக்கிறேன். அதனால் இதில் ஏதாவது நன்மை இருக்குதா அப்படின்னா நன்மை இல்லை தான். ஆனால் அப்படி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுபோன்று வாடகை வீடு எப்படி மாறிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் இன்னொரு ஊருக்கு போகிறாங்களே, அதே மாதிரி தான் ஒரு சுழற்சி முறையில் இருக்கும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இன்றைக்கி என் சொந்த ஊர் எது, எனக்கு சொந்த ஊர் மேலே உள்ள ஒரு பற்றோ அல்லது அந்த மாதிரிலாம் இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன்ற மாதிரி தான் வந்துருச்சு. எனக்கு எல்லாமே நம்ம ஊர் தான். எல்லா சூழ்நிலையிலும் நான் வாழ பழகிக்கிட்டேன். அந்த பக்கம் எனக்கு வந்துருச்சு. நான் இது என்னுடைய வீடு, இந்த வீட்டில் தான் நான், இதுதான் என்னுடைய வீடு, என்னுடைய தாத்தா வாழ்ந்த வீடு, என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா வாழ்ந்த வீடு அப்படின்னு யாரும் எந்த நிலத்தையும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா ஊர் என்பது அந்த ஊர் மக்களுக்கு சொந்தமானது, தனி நபருக்கு சொந்தமானது கிடையாது. அப்படிங்கிறத உணர்த்தணும். இது உனக்காக கொடுக்கப்பட்டது ஊர் நிர்வாகத்தால். அதனால் இது உனக்கு சொந்தமானது கிடையாது, நிலையானது கிடையாது என்பதை உணர வேண்டும். ஊர் நிர்வாகத்துக்கு நீ கட்டுப்பட்டவர்கள். அதனால் நீ என்ன பண்ணணும், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உன்னுடைய இடத்தை நீ மாற்றிக்கிட்டே இருக்கணும். நீ உன்னுடைய குடியிருப்பை நீ விவசாயம் செய்கிற அந்த விளைநிலத்தை நீ 2 வருடங்களுக்கு ஒரு முறை நீ மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த வரிசையில் போயிடு. 2ஆம் நம்பரா, இப்போ 2ஆம் நம்பர் கூட்டு குடும்பத்தில் இருக்கிற 2ஆம் நம்பர் கூட்டு குடும்பத்துக்கு சொந்தமான அந்த விளைநிலத்தை நீ இப்பொழுது விவசாயம் செய்து கொண்டிருக்கிறாய். எப்படி என்றால் நீ இன்னும் 2 வருடங்கள் கழித்து 3ஆம் நம்பர் கூட்டு குடும்பத்துக்கு போயிடணும். 3ஆம் நம்பர் கூட்டு குடும்பங்கள் பயன்படுத்துகிற அந்த விளைநிலத்தை இனிமேல் நீ விவசாயம் செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ 3ஆம் நம்பரில் இருக்கிறவங்க 4ஆம் நம்பருக்கு போயிடணும். அப்போது இந்த இடத்த காலி பண்ணுறாங்களா 2 வருஷத்துக்கு ஒரு மாட்டி, அப்போ அவங்க இருக்கிற உடைமைகள் அத்தனையும் எடுத்துகிட்டு போயிடணும். அவங்ககிட்ட என்னென்ன உடைமைகள் இருக்கோ அது அத்தனையும் எடுத்துகிட்டு போயிடணும். அந்த மாதிரி எளிதாக தூக்கி கொண்டு சென்று விட வேண்டும். வீட்டை அப்படியே விட்டுட்டு போகணும். வீட்டெல்லாம் நம்ம தூக்கிட்டு போக முடியாது.
அதனால் அண்டா குண்டா பிரியாணி அண்டா இங்கேருந்து நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்து நாம் சேமித்து வைத்து எடுத்துக்கொண்டு சென்றிருப்போம் அல்லவா அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு. இந்த பிரியாணி அண்டா உயரமான பிரியாணி அண்டாவெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில் உயரமான பிரியாணி அண்டாவெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமான தண்ணி தொட்டியாக பயன்படும். இது எல்லாத்தையும் நீங்கள் தூக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடணும். உங்களுடைய எப்படி வாடகை வீடு காலி பண்ணிட்டு போகிறோம் அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த வீட்டுக்கு போயிடணும். அந்த மாதிரி நிலையாக ஒரு இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது, இருக்க அனுமதிக்கக்கூடாது. நிலையாக ஒரு இடத்துல இருக்கும்போது நிறைய ரொம்ப பற்றுதல் ஏற்பட்டுரும், ரொம்ப அடிமைத்தனம் ஏற்பட்டுரும். இந்த இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வாழ்ந்த வீடு, அந்த தாத்தாவுக்கு தாத்தா வாழ்ந்த வீடு, பரம்பரையாக நாங்கள் இந்த இடத்துல தான் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவேன். அது ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது, அதை நீ மறந்துடுவேன். இந்த நிலங்கள் அத்தனையும் ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது என்பதை நீ மறந்து விடுவாய். அப்படி மறந்துட்டு ஊர் நிர்வாகம் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு, இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம், இதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பீங்க, பிடிவாதமாக இருப்பீங்க. என்றைக்கும் தெரிஞ்சுக்கோ, இந்த நிலம் ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது, உனக்கு சொந்தமானது கிடையாது என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஏற்பாடு. அப்புறம் ஒருத்தருக்கு இயற்கையாகவே சில நிலங்கள் சாதகமாக இருக்கும். எங்களுடைய இந்த வயல் ரொம்ப அற்புதமான வயல், நல்ல மண்வளம் நிறைந்தது, அப்புறம் நல்ல தண்ணி கிடைக்கும், ஏகப்பட்ட ஊற்று அந்த மூலையில், அந்த கிணத்துல அந்த மூலையில் பார்த்திங்கன்னா சும்மா அவ்வளோ ஊற்று, சும்மா அப்படி ஊற்று வரும், அதனால் எங்களுக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது அப்படி. ஆனால் அவரோட விளைநிலத்தில் பார்த்திங்கனாக்கா அவருக்கு தண்ணியே கிடையாதுங்க, பாவம், தண்ணிக்காக அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்ல தண்ணி வசதி உள்ளவர் நல்லா சந்தோஷமாக இருப்பார், தண்ணி வசதி இல்லாதவர் கஷ்டப்படுவார். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நீ அனுபவிக்கிற சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிக்கணும். அதே மாதிரி நீ கஷ்டப்படுறியா, அதே கஷ்டத்தை மற்றவங்களும் அனுபவிக்கணும். நாம் கஷ்டப்பட்டால் அதே கஷ்டத்தை மற்றவங்களும் அனுபவிக்கணும். நாம் சந்தோஷப்பட்டால் அந்த சந்தோஷத்தை மற்றவங்களும் அனுபவிக்கணும். இதுதான் நியதி. இந்த நியதியை அடிப்படையாக கொண்டு நம்ம சுழற்சி முறையில் அவர்களை இடம்பெயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அப்படின்னா ஒருத்தர் தன்னுடைய விளைநிலத்தில் கஷ்டப்பட்டு அற்புதமாக மரங்களை வளர்த்துருப்பார், அவர் விருப்பப்பட்ட மரங்களை வளர்த்துருப்பார். அவரை போய் 2 வருஷம் நீங்கள் காலி பண்ணி இன்னொரு நிலத்துக்கு போக சொன்னீங்கன்னா அப்போ அவருக்கு கஷ்டமாக இருக்காதா? அவருடைய உழைப்பெல்லாம் வீணாக தானே போகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் விளைநிலம் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த விளைநிலத்தில் என்னென்ன மரங்கள் வளர வேண்டும் என்பது ஊர் நிர்வாகம் தான் முடிவு செய்யுது. உன் இஷ்டத்துக்கு நீ எல்லா மரத்தையும் வளர்க்க முடியாது. ஒவ்வொரு விளைநிலம் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளைநிலம் கொடுக்கப்படுதுன்னா அந்த விளைநிலத்தில் 2 தென்னை மரங்கள் தான் வளர்க்கப்பட வேண்டும். அப்படின்னா 2 தென்னை மரம் தான் வளர்க்கப்பட வேண்டும். இப்போ ஒரு ஊரில் மொத்தம் 4800 பேர் இருக்காங்க. 4800 பேருக்கும் 2 ஏக்கர் தலா 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா ஒரு விளைநிலத்தில் 2 தென்னை மரங்கள் வளர்ந்தால் 4800 பேர் வசிக்கிற ஒரு ஊரில் மொத்தம் எத்தனை தென்னை மரங்கள் இருக்கும்? 9600 தென்னை மரங்கள் இருக்கும். போதாதா? ஒரு ஊரில் ஒரு 9600 தென்னை மரம் போதாதா? அப்போது ஒரு விளைநிலத்தில் 2 தென்னை மரம் தான் இருக்கணும், அதுக்கு மேலே யாரும் வச்சிக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு விளைநிலத்தில் ஒரு மாமரம், ஒரு மாமரத்துலேருந்து ஒரு சீசனில் தான் காய் காய்க்கும், ஒரு 100 காய் காய்க்கும். ஒருத்தருக்கு ஒரு விளைநிலம், அதில் ஒரு மாமரம், அந்த மாமரத்தில் ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஒரு 100 காய்கள் காய்க்கும் குறைந்தது. போதாதா? ஒருத்தருக்கு 100 பழங்கள் போதாதா? மே மாதத்தில் அவருக்கு 100 மாம்பழங்கள் சாப்பிட்டால் போதாதா? இன்றைக்கி யாராவது சாப்பிட்றாங்களா? 100 மாம்பழங்கள் ஒரு மாதத்தில், மே மாதத்தில் சாப்பிட்றீங்களா? அந்த சீசனில் யாராவது 100 மாம்பழம் சாப்பிட்றீங்க? இல்லை. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க விளைநிலத்தில் ஒரு மாமரம் தான் வளர்க்க அனுமதி. அதனால் ஒவ்வொருவருடைய விளைநிலத்திலும் எத்தனை தென்னை மரங்கள் வளர்க்க வேண்டும், எத்தனை மாமரங்கள் வளர்க்க வேண்டும், எத்தனை பலாமரங்கள் வளர்க்க வேண்டும் என்று ஊர் நிர்வாகம் முடிவு செய்யும். அதற்கு அதிகமாக நீ மாமரங்களோ தென்னை மரங்களோ வளர்க்கக்கூடாது. அதுபோல் ஒரு பலாமரம் வளர்த்தால் போதுமானது. ஒரு பலாமரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வருடத்தில் எத்தனை பலாப்பழங்கள் கிடைக்கும்? கண்டிப்பாக ஒரு 20 பழமாவது கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளைநிலம் இருக்குது. ஒரு ஊரில் உள்ள 4800 பேருக்கும் ஒவ்வொரு விளைநிலம் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா 4800 பேருக்கும் ஒவ்வொரு விளைநிலம் கொடுக்கப்படுகிறது என்றால் ஒரு ஊரில் 4800 பலாமரங்கள் இருக்கிறது, 4800 மாமரங்கள் இருக்கிறது, 9600 தென்னை மரங்கள் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு விளைநிலத்துலேயும் 2 தென்னை மரம். அப்போது ஒவ்வொரு விளைநிலத்துலேயும் ஒவ்வொரு கொடுக்கப்புளி மரம், ஒவ்வொரு கொய்யா மரம். ஒவ்வொரு கொய்யா மரத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை கொய்யா கிடைக்கும்? கொய்யா பழம் கிடைக்கும். ஒரு 100 பழம் கிடைக்குதா? ஒருத்தர் ஒரு வருஷத்தில் 100 கொய்யா பழம் சாப்பிட்டா போதும். அப்படி அந்த மாதிரி கொய்யாப்பழம், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு மரம் ஒவ்வொரு விளைநிலத்துலேயும் ஒரு மரம். பனை மரம் அது எத்தனை வைக்கணும்?
பனைமரம் அந்த வேலியில் வைக்கலாம். இப்போ வேலிகளில் பனைமரம் ஒரு 5 அடிக்கு ஒரு இடைவெளியில் ஒரு பனைமரத்தை வச்சாக்கா அதில் நீ பனை ஏறி நொங்கெல்லாம் பறிக்காத. பனை பழம் பழுத்து கீழே விழும். அதை எடுத்து நீ குழி தோண்டி புதைச்சி வை. அதில் கிழங்கு வரும். அதை நீ சுட்டு சாப்பிடு. பனை மரத்தில் ஏறி கீழே விழுந்து கை காலெலாம் ஒடிஞ்சு போனால் உன்னை பார்த்துக்கிறதுக்கு அங்கே என்ன ஆஸ்பத்திரியாக இருக்குது? இல்லை டாக்டராக இருக்காங்க? நீ கை கால் முறிஞ்சு போனால் உன்னை பார்த்துக்கிறதுக்கு என்ன ஆஸ்பத்திரியாக இருக்குது? இல்லை அங்கே எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் இருக்காங்களா? அதனால் மரத்தில் ஏறின அவ்வளோதான் உன்னைய அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ளவங்க திட்டிப்பிடுவாங்க. மரம்லாம் ஏற விட மாட்டாங்க. இன்றைக்கி ஆஸ்பத்திரிலாம் இருக்கிறதுனால தான் நம்ம மரம் ஏறுறோம், அந்த இடத்துல 4 பெல்ட்டி அடிக்கிறோம், குட்டிகரணம் போடுறோம். இந்த மாதிரி கும்மாளம்லாம் ஏன் போடுறோன்னா நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா இந்த டாக்டர்கள் பார்த்துப்பாங்க. வேகமாக ஏன் பைக்கில் போகிறோம்? அந்த டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம உடம்பு சுக்குநூறாக எலும்புலாம் நொறுங்கி போனால் கூட இந்த டாக்டர்கள் ஒன்றா ஒட்ட வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்ருக்கோம். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே ஒரு விளைநிலத்தில் எத்தனை மரம் வளர்க்கப்பட வேண்டும் என்பது ஊர் நிர்வாகம் தான் முடிவு பண்ணும். அதனால் உன் இஷ்டத்துக்கு நீ எதையும் வளர்க்கக்கூடாது. நீ எத்தனை பப்பாளி மரம் வளர்க்கணும், ஒவ்வொருத்தரும் ஒரு 5 பப்பாளி மரம் வளர்க்கணும் அப்படின்னு ஊர் நிர்வாகம் முடிவு பண்ணி, அப்போ ஒரு ஊரில் 4800 விளைநிலம் இருக்குது அப்படின்னா 4800 × 5 எத்தனை? 5 4 20, 5 8 40, 24,000 பப்பாளி மரம் இருக்குது. அந்த பப்பாளி மரத்துலேருந்து ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு 20 பழம் பழுக்குதுன்னு வைங்க. அப்போ 20 × 24,000 2 லட்சத்தி 5 லட்சம் பப்பாளி பழம் கிடைக்குது. ஒரு கிராமத்துக்கு 5 லட்சம் பப்பாளி பழம் ஒரு வருடத்தில் 4800 பேருக்கு. என் கணக்கு தப்பாக இருக்கலாம், நீங்கள் சரியாக இருந்தால் மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி அப்போது நீங்கள் சுழற்சி முறையில் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் குடியிருப்பையும் உங்கள் விளைநிலத்தையும் நீங்கள் மாற்றிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா அதனால் எந்த சிரமமும் இல்லை. நான் கஷ்டப்பட்டு தென்னை மரம்லாம் வளர்த்தேன், எல்லோரும் தான் வளர்ப்பாங்க, எல்லோரும் அதே மரம் தான். 2 தென்னை மரம் நீ வளர்த்துருப்ப, அதே மாதிரி எல்லா விளைநிலத்துலேயும் உன் விளைநிலம் போல் தான் எல்லா விளைநிலமும் இருக்கும். உனக்கு புதுமையாக இருக்குல்ல, காலங்காலமாக இதே தோட்டம் இதே வீடு, உங்களுக்கு போர் அடிக்காது? அதுக்கு தான் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கிற. ஒரு புதுமையாக இருக்கும், வாழ்வதற்கு புதுமையாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். வாழ்க்கை என்பது சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும், புதுமையாக இருக்க வேண்டும், புதுமையாக செய்ய வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நமக்கு புதுமையாக இருக்க வேண்டும். அதுக்கும் அதை காரணமாக வைத்து இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ இடம்பெயர்ந்து கொண்டே இருப்ப. ஒரு இடத்துல நிலையாக நீ இருக்க முடியாது. உன்னுடைய விளைநிலங்களை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும், குடியிருப்பை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். போய்கிட்டே இருப்ப, நகர்ந்துக்கிட்டே இருப்ப. 20 வருஷத்தில் இப்போ ஒரு தெருவில் 10 வீடு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம். அப்போ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ உன்னுடைய வீட்டையும், அதாவது கூட்டு குடும்பத்தை நீ மாற்றிக்கிட்டே இருப்ப. 1ஆம் எண்ணில் வசிக்கிறவர் 2ஆம் எண்ணுக்கும், 2ஆம் எண்ணில் வசிக்கிறவர் 3ஆம் எண்ணுக்கும் போயிட்டே இருப்பார். இப்போ 1ஆம் எண்ணில் இருக்கிறவர் அந்த தெருவில் உள்ள 10 கூட்டு குடும்பம் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்னா 20 வருஷத்தில் அந்த தெருவில் உள்ள 10 கூட்டு குடும்பத்துலேயும் வாழ்ந்து விடுவார். 10 கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான விளைநிலங்களையும் அவர் அனுபவித்து விடுவார். அப்போ அடுத்த தெருவுக்கு போயிடுவார். அவர் ஒரு தெருவில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் 20 வருடங்களுக்கு பிறகு அடுத்த தெருவுக்கு போயிடுவார், இன்னொரு தெருவுக்கு போய் வாழ்ந்துடுவார். ஏன்னா அந்த தெருவில் 10 கூட்டு குடும்பம் இருக்குது. 2 வருடத்திற்கு ஒரு முறை அவர் தனது கூட்டு குடும்பத்திலிருந்து அதற்கு அடுத்ததாக உள்ள கூட்டு குடும்பத்திற்கு போய் வாழ்வதாக இருந்தால் அவர் 20 வருடங்களில் அந்த தெருவில் உள்ள 10 கூட்டு குடும்பத்திலும் வாழ்ந்து முடித்து விடுவார். அந்த தெருவில் உள்ள 10 கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான விளைநிலங்களிலும் விவசாயம் செய்த அந்த அனுபவம் அவர் கிடைக்கிறது. இப்போ அடுத்த தெருவுக்கு போகிறார். 20 வருஷம் கழித்து அடுத்த தெருவுக்கு போகிறார். அப்போ அடுத்த 20 வருஷம் கழித்து இன்னொரு தெருவுக்கு போவார். அப்படி ஒவ்வொரு 20 வருடம் கழித்தும் அவர் அடுத்தடுத்த தெருவுக்கு போவார். ஒரு ஊரில் 30 தெருக்கள் இருக்குது. சரி, ஒரு ஊரில் இருக்கிற அப்படி 30 தெருவையும் கடந்து விட்டால் இன்னொரு ஊருக்கு போயிடுவாங்களா? கிடையாது, ஒரே ஊர் தான். இன்னொரு ஊருக்கெல்லாம் போகக்கூடாது. அப்புறம் திரும்ப நீ 30ஆவது தெருவுக்கு போயிட்ட. தெருவில் வாழ்ந்த நீ ஒரு 2-3 தலைமுறைக்கு அப்புறமா நீ 30ஆவது தெருவுக்கு போயிட்ட. திரும்பவும் நீ ஒன்றாவது தெருவுக்கு வந்துட வேண்டியதான். உன் ஊருக்குள்ளே தான் அந்த சுழற்சி முறை. இன்னொரு ஊருக்கெல்லாம் நீ போக முடியாது. அப்போது ஒரு புதுமையாக இருக்குல்ல, எப்போதும் ஒரே வீடு அதே கூட்டு குடும்பம் அதே விளைநிலம், இது போர் அடிக்கும்ல, எரிச்சலாக இருக்கும். ஒரு புதுமையை காணுகிறது, நல்லதோ கெட்டதோ புதுமையான ஒன்றை பார்க்கணும், அதுதான் இன்பம். புதுமைங்கிறது நீ எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷத்தை தான் கொடுக்கணும்னு கிடையாது. அது துன்பத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். எதிர்பாராத துன்பத்தையும் கொடுக்கும், எதிர்பாராத இன்பத்தையும் கொடுக்கும்.
நீ கடந்த காலங்களில் இருந்ததை போல் நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விளைநிலத்தை போல் இப்போ நீ போகிற விளைநிலம் அந்த அளவுக்கு உனக்கு நல்லதாக இருக்காது, கஷ்டமாக இருக்கும். போன விளைநிலத்தில், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ இருந்த விளைநிலம் வந்து உனக்கு நல்ல தண்ணி வசதி, அங்கே நல்ல செம்மண், நல்ல விளைநிலம் சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் 2 வருஷம் கழித்து இன்னொரு விளைநிலத்துக்கு போகிறீங்க, அந்த விளைநிலம் அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க. ஆனாலும் அது உனக்கு புதுமையானது. நல்லா இல்லைங்கிறத விட அது புதுமையானது. புதுமை தான் இன்பம். நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது இன்பம் கிடையாது, புதுமை தான் இன்பம். துன்பமோ இன்பமோ அது புதுமையானது. நீ இன்பத்திலிருந்து துன்பத்திற்கு போனாய், அதில் என்ன இன்பம் இருக்குன்னா அது புதுமையாக இருக்கிறது. அந்த துன்பம், ஏற்கனவே நீ இன்பம் அனுபவித்தாய், இப்பொழுது துன்பத்தை அனுபவிக்கிறாய். இதில் என்ன சந்தோஷம் அப்படின்னா அது புதுமையாக இருக்கிறது. அந்த நான் இப்பொழுது புதிதாக அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த துன்பம் எனக்கு புதுமையானது. அந்த புதுமையை தேடுகிற மனநிலை, புதுமையை ஏற்றுக்கொள்ளணும். புதுமை எப்படி வேணாலும் இருக்கலாம், புதுமையான அனுபவம் இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். உனக்கு சாதகமாக இருக்கணும்னு நினைக்காத. புதுமையானது எப்போவும் உனக்கு சந்தோஷமாகவே இருக்கணும். புதுமை தேடி போகும்போது நான் தேடுகிற அந்த புதுமை எனக்கு இன்பத்தை மட்டுமே தர வேண்டும் என்று எண்ணாதே. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். உனக்கு துன்பத்தை தரலாம், மிகப்பெரிய துயரத்தை தரலாம், துக்கத்தை தரலாம். எதாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் உனக்கு வந்துவிடும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்காங்களா, அங்கே வாழ்கிற மக்கள் இருக்காங்களா, அவங்களாம் ரொம்ப அற்புதமானவர்கள், ஈடு இணை இல்லாதவர்கள். அவருடைய வாழ்க்கை முறை ரொம்ப அற்புதமானது. அதனால் இப்படி அவர்கள் சுழற்சி முறையில் அப்படி ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவில் 20 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போது ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் 20 வருஷத்தில் ஒருத்தர் 20 வயசு ஆயிடுச்சுன்னா அவர் 10 வீடை பார்த்துருப்பார், 10 வீட்டுக்கு குடி போயிருப்பார், 10 கூட்டு குடும்பம் இருக்கிற பகுதிக்கு போயிருப்பார். 20 வயதில் அவர் 10 இடத்துல போய் வாழ்ந்திருப்பார். அவர் தெருவில் உள்ள அந்த 10 கூட்டு குடும்பத்தில் அவர் வாழ்ந்திருப்பார். அடுத்தடுத்த இப்படி ஒவ்வொருத்தரும் தனது 20 வருட வாழ்க்கையில் வந்து 10 கூட்டு குடும்பங்கள், அடுத்தடுத்த கூட்டு குடும்பங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய்கிட்டே இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் 40 வருஷத்தில் 2 தெருவில் வாழ்ந்து முடிச்சிருவாங்க. ஒரு தெருவில் ஒரு 20 வருஷம், அங்கே இருக்கிற 10 கூட்டு குடும்பம், அதை வந்து அடுத்தடுத்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு 20 வருஷத்தில் முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த தெரு, அப்புறம் 60 வயசில் ஒருத்தர் 3 தெருவில் வாழ்ந்திருப்பார். 60 வயசில் 80 வயசில் 4 தெருவை முடித்திருப்பார், 4 தெருக்களை கடந்திருப்பார். ஒரு ஊரில் 30 தெருக்கள் இருக்குது. 100 வயசில் ஒருத்தர் 5 தெருவில் போய் வாழ்ந்துருவார். 5 தெருவில் வாழ்ந்த அனுபவம் அவருக்கு இருக்கும். எல்லாமே நம்முடைய ஊர் தான் அப்படிங்கிற உணர்வு வரும். நீங்கள் வந்து இல்லை, நான் இதுதான் என்னுடைய ஊரில் நான் வந்து மேற்கு தெருவில் இருக்கிறேன், நீ கிழக்கு தெரு, எனது தெருவில் நீ கிழக்கு தெரு, நான் வடக்கு தெரு, நீ தெற்கு தெருவா வடக்கு தெருவா மோதி பார்க்கலாமா, இந்த சண்டைகள்லாம் அங்கே வராது. ஏன்னா அவங்க யாருமே நிரந்தரமாக ஒரு தெருவில் இருக்க போகிறதில்ல. 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு போவாருங்க. இது என்னுடைய வீடு, உன்னுடைய வீடு, அங்கே இருந்த போட்டி, வெறி, சண்டை எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்முடைய ஊருப்பா. நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த தெருவில் இருந்தேன், இப்போ 20 வருஷம் கழித்து இப்போ இந்த தெருவில் இருக்கேன், இன்னும் 20 வருஷம் கழித்து நான் அடுத்த தெருவுக்கு போயிடுவேன். அப்போ இதெல்லாம் நம்ம ஊர், நமக்கு சொந்தமான ஊர். நீ இன்றைக்கி இருக்கிறது உனக்கு நிரந்தரமானது கிடையாது, நாளைக்கு அது இன்னொருத்தருடையது. நீ இன்றைக்கு உன்னுடையது என்று சொல்லுகிறாயே, அது நாளைக்கு இன்னொருடையது, 2 வருடம் கழித்து அது இன்னொருவருடையது. அப்படிங்கிற அந்த ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கே வாழ்கிறதே அற்புதமாக இருக்கும். அந்த உலகத்துக்கு தான் நம்ம போகிறோம் 2040க்கு பிறகு. சீக்கிரம் அதற்கான வேலையை நம்ம செய்யணும். என்னுடைய அந்த வடிவமைப்பின்படி நீங்கள் உலகம் முழுக்க அந்த ஊரை உருவாக்குங்க. இல்லைன்னா ஏமாந்து போகிறது நீங்கள் மட்டும் கிடையாது, நானும் தான். நான் மட்டும் கிடையாது, நீங்களும் தான், உங்கள் வாரிசுகளும் தான், எல்லோரும் தான். ஏமாந்து போகிறீங்க. ஏமாற போகிறீங்களா இல்லை எப்படி உஷாராக இருக்க போகிறீங்களா பார்க்கலாமா? இப்போ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா சண்டைலாம் வரும். நீ தெற்கு தெருக்காரன், நான் மேற்கு தெருக்காரன், நீ வடக்கு தெருக்காரன் அப்படின்னு சண்டைலாம் வரும். ஏன்னா வடக்கு தெருக்காரன் எப்போதும் வடக்கு தெருவில் தான் இருக்கிறான். அவன் பிறந்ததுலேருந்து வடக்கு தெருவில் தான் இருக்கிறான். தெற்கு தெருக்காரன் அவன் பிறந்ததுலேருந்து தெற்கு தெருவில் தான் இருக்கிறான். மேற்கு தெருக்காரன் மேற்கு தெருவில் தான் பிறந்ததுலேருந்து இருக்கிறான். அவங்க தாத்தா, அவங்க அப்பா, தாத்தாவுக்கு தாத்தா, அவர் அந்த தெற்கு தெருவில் தான் இருக்கிறார், மேற்கு தெருவில் தான் இருக்கார். அதனால் என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. நீ தெற்கு தெருக்காரன் எங்கள் தெருவுக்கு ஏன் வர அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அதனால் இந்த மாதிரி சண்டைகள்லாம் வரக்கூடாது. அப்போ நிலையான ஒரு இடத்துல இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்தின் மீது பற்றுதல் ஏற்படும், அடிமைத்தனம் ஏற்படும், வெறி வரும், சண்டை வரும். என் வீட்டுக்கு ஏன் வர, என் இடத்துக்கு ஏன் வர அப்படி இப்படின்னு சண்டை போகக்கூடாது. அடுத்தவங்க இடத்துக்கு போகக்கூடாது. அதே நேரத்தில் உன்னுடையது அல்ல. 2 வருடத்திற்கு பிறகு நீ மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அதனால் வந்து ஒரு தெருவில் இப்போ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா, இப்போ தெற்கு தெருக்காரனுக்கும் வடக்கு தெருக்காரனுக்கும் ஆகாது, மேற்கு தெருக்காரனுக்கும் தெற்கு தெருக்காரனுக்கும் ஆகாது, தெற்கு தெரு வடக்கு தெருக்காரனுக்கும் தெற்கு தெரு இப்படி சண்டை போட்டே கிடப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரு சண்டைகள் வந்து ஒரு ஊரில் ஒரு ஊராக இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் எல்லா தெருக்காரங்களும் ஒற்றுமையாக இருக்கவே மாட்டாங்க. ஒரு தெருக்காரங்க நான் எங்கள் தெருவில் உள்ளவங்க தான் வலிமையானவங்க, இந்த மாதிரி சண்டை போட்டு கிடப்பாங்க. அப்போது இந்த மாதிரி சண்டைகள்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வரக்கூடாது, அப்படி ஒரு உணர்வு வரக்கூடாது. அதனாலையும் நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்கள இடம் மாற்றுறோம். நீ உனக்கு சொந்தமானது உனக்கு இல்லை, நீ இருக்கிற இடம், நீ விவசாயம் செய்கிற விவசாய நிலம் அது ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது, மக்களுக்கு சொந்தமானது. நீ 20 வருடம் தான் உன்னுடைய தெருவில் இருப்பாய். 20 வருடத்தில் உனது தெருவில் உள்ள 10 கூட்டு குடும்பத்துக்கும் நீ இடம்பெயர்வாய். அதன் பிறகு அடுத்த தெருவுக்கு போவ, அதன் பிறகு அடுத்த தெரு. அப்போ இது எல்லாம் நம்முடைய ஊர் அப்படிங்கிற உணர்வு அப்போ தான் வரும். இல்லாமல் உனக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தவே முடியாது. சரி, ஆனால் ஒரு ஊர்லேருந்து அப்போ அடுத்த தெருவுக்கு போகலாமா, அடுத்த ஊருக்கு போகலாமா, வேண்டாம், அது தேவையில்லாத குழப்பமாகும். நிறைய நடைமுறைகளில் சிக்கல் இருக்குது. நிறைய ஒரு ஊருக்குள்ளே முடிச்சிச்சுன்னா அப்போ அடுத்த ஊருக்கு போகலாமா, அப்போது இது என் ஊர் உன் ஊருன்னு சண்டை வராதா? வராது, அந்த அளவுக்குலாம் வராது. இன்றைக்கி நம்ம அப்படி சண்டை போடுறோமா என்ன? இப்போ அதாவது ஒரு ஊரில் வந்து தெரு சண்டைகள்லாம் இருக்கும். அந்த தெருக்காரங்க இந்த தெருக்காரங்க சண்டைலாம் இருக்கும். இப்போ அதையும் கடந்து கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்காங்க. இருந்தாலும் எல்லா ஊர்கள்லேயும் தெரு சண்டைகள்லாம் இருக்குது. எங்கள் தெரு, வடக்கு தெரு, தெற்கு தெரு சண்டைகள்லாம் இருக்குது. ஆனால் ஊர் சண்டைகள் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, இப்போ ஒரு ஊரில் 30 தெருக்களிலும் வாழ்ந்து முடித்தவர்கள் கண்டிப்பாக ஒருத்தரோட வயதில் வந்து ஒருத்தருடைய வாழ்நாளில் ஒருத்தர் 5 தெருவை தான் பார்க்க முடியும், 5-6 தெருவு தான் பார்க்க முடியும். ஏன்னா 20 வருடம் தான் ஒருவர் ஒரு தெருவில் உள்ள 10 கூட்டு குடும்பத்திலையும் வசித்து விடுவார். சுழற்சி முறையில் ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, அவர் வாழ்க்கையில் 20 வருடங்களில் ஒரு தெருவில் உள்ள 10 கூட்டு குடும்பங்களிலும் வசித்து விடுவார். அப்புறம் 20 வயதுக்கு பிறகு அடுத்த கூட்டு குடும்பத்துக்கு போவார். இப்படி அவருக்கு ஒரு 120 வயசுன்னா 6 தெருவில் அவர் வசித்து முடித்து விடுவார் அவரது வாழ்நாளில். அப்போ அவர் வாழ்நாளில் அவர் 6 தெரு தான், ஒரு ஊரில் 30 தெரு இருக்குது. அதனால் அவர் வாழ்நாளில் 6 தெருவை தான் பார்த்துப்பார். யாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்கள் ஊரில் உள்ள 6 தெருக்களில் வாழ்ந்து முடிப்பார்கள். அதனால் அவங்கள அந்த தெருவில் உள்ள 30 தெருக்களையும் வாழ்ந்து முடித்தாதான் அவங்கள இன்னொரு ஊருக்கு நம்ம கூட்டு போகணும். அவர் ஊரில் உள்ள 6 தெருவில் தான் அவரது வாழ்நாளில் அவர் வாழ்ந்து முடிப்பார் சுழற்சி முறையில். அப்படி இருக்கும்போது ஒரு ஊரில் 30 தெருக்கள் இருக்கிறது. அப்போது ஒரு அவருடைய தலைமுறை வந்து அடுத்தடுத்து பிறந்து சுழற்சி முறையில் அந்த ஊர் முழுக்க வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்றால் 5 தலைமுறை தேவைப்படும். 5, 25, 6, 30, இன்னும் 5 தலைமுறை தேவைப்படும். போது அதனால் அது தேவையில்லை. ஆனால் ஒரு சுழற்சி முறை என்பது ஒரு ஊருக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஊரை தாண்டி இன்னொரு ஊருக்கு போகிறது அதெல்லாம் தேவையில்லாத நடைமுறை, நிறைய சிக்கல்கள் ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு ஊரில் வசிப்பவர்கள் இன்னொரு ஊருக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஊருக்குள்ளே நாம் போகணும் அப்படின்னா அந்த ஊரில் பிறந்தவராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த ஊரில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர்கள் தான் ஒரு ஊருக்குள் நுழைவதற்கான அனுமதி உடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இப்படி ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் போகிறதுல நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம வந்து பிரேக் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், இது போதுமானது. அதனால் இப்படி அப்போ வந்து ஏன்னா ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல இருந்தாக்கா அது மீது பற்று வரும், வெறி வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து எனக்கு கூட எங்கள் தெரு மேலே பற்று இருந்தது. எங்கள் தெருவுனா எல்லா தெருவை விட எங்கள் தெரு பெரியதாக இருக்கணும், எங்கள் தெருவில் உள்ளவங்க பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெருவுக்காரங்க அது மாதிரி தான் நினைப்பாங்க. அவங்கவுங்க தெருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பாங்களா. இன்றைக்கி பார்த்தா நான் வந்து எனது வாழ்க்கையில் வந்து நிறைய ஊருக்கு போயிட்டு பிழைக்கிறதுக்காக சென்னைக்கு போனேன், அப்புறம் இன்னொரு ஊருக்கு போனேன், இப்படி நிறைய ஊருக்கு போயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஊருக்கு போயாச்சு. ஒரு 20-24 வீடுகள்கிட்ட மாறிட்டேன். இப்போ வந்து ஒரு பக்குவமான மனநிலை. இப்போ நான் வந்து எனக்கு பிடித்த ஒரு ஊரை தேர்வு செய்கிற ஒரு மனநிலை வந்து விட்டது. எனக்குன்னு சொந்தமான ஊர் எது, நான் இப்போ எது தண்ணி வசதி அதிகமாக இருக்கோ அந்த ஊரை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். எது சிறப்பாக இருக்கும், எதிர்காலத்தில் வந்து எங்கே வந்து தண்ணி பிரச்சனைலாம் வராது. நான் பிறந்த ஊரில் பார்த்திங்கனாக்கா அங்கே தண்ணி பிரச்சனைலாம் அதிகம் உண்டு. வெயில் காலம் வந்துருச்சுன்னா ஏதாவது மழை பெய்யுதுன்னா அது மழை பெஞ்சாதான் உண்டு, மழை பெய்யலைன்னா வறட்சி அதிகமாக இருக்கும். அந்த திருநெல்வேலி பகுதியில் வந்து தொடர்ந்து எனக்கு சின்ன வயசுலலாம் 7 வருடங்கள் தொடர்ந்து மழை பெய்யலை. பக்கத்து கிராமத்துலேருந்து எங்கள் கிராமத்தையும் தாண்டி ஒரு இடத்துல ஒரு அடி பைப்பில் வந்து தண்ணி வரும். அந்த பைப்புக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க.
அப்படிப்பட்ட அப்படியே வந்து காலவாரி விட்டுரும். எப்போதும் அங்கே மழை வராது. அதனால் தண்ணிக்காக எல்லோரும் ரொம்ப காசு கொடுத்து தான் தண்ணியெல்லாம் வாங்குகிற நிலமை வரும். அதனால் அது போன்ற ஒரு சூழலில் சிக்கிவிடக்கூடாது என இப்போ நான் நிறைய ஊருக்கு போயிட்டனால எது சிறந்த ஊர் அதை நாம் தேர்ந்தெடுத்து கொள்வோம். தண்ணி வசதிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வருது. இப்போ எல்லாமே நம்ம ஊர் தான், இதில் சிறந்த ஊரை நாம் தேர்ந்தெடுத்துப்போம். எனக்கு வேறு மொழிகள் எதுவும் வராதுங்கிறனால தமிழ்நாட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன். நல்ல வேலை, அது நல்லது தான். எனக்கு ஆங்கிலம்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது. அதனால் வெளிநாட்டு மோகம் எனக்கு சுத்தமாக வரல. வேறு மொழி ஹிந்தி எதுவும் என்னால் கற்றுக்க முடியாது. தமிழை பேசுகிறதே எனக்கு பெரிய கஷ்டமாக, பெரிய கடினமான அதுவே மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதனால் அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் எனக்கு வெளியே அந்நிய மோகம் எதுவும் இல்லை. இருக்கிற ஒன்று போதும், எளிமையாக, நிறைய ஆசை தேவையில்ல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வு எளிமையாக இருக்குன்னா ஒரு மொழி போதும், எளிமையான வாழ்க்கைக்கு ஒரு மொழி போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து அப்போ நிறைய எப்போவுமே நம்ம வந்து நிரந்தரமாக ஒரு இடத்துல இருந்தோம்னா அந்த தெரு மீது நமக்கு ஒரு வெறி வரும், பற்று வரும். அப்படி இருக்கக்கூடாது. நிரந்தரமாக ஒரு வீட்டில் இருந்தால் இது என்னுடைய வீடு, அந்த பற்றுதல் வரும். அப்படி வரக்கூடாது. அது வெறியாக மாறும், சொறியாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் 2 வருடங்களுக்கு ஒரு முறை உங்கள் இருப்பிடங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் விவசாய நிலங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு இருப்பிடம், ஒரு கூட்டு குடும்ப இருப்பிடம், அதன் பின்பு அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான விவசாய நிலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக இருக்கும். அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். நீங்கள் இடத்த அப்படியே உங்கள் விவசாய நிலம், கருவிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அண்டா குண்டா சட்டிப்பானை, மண்வெட்டி, கடப்பாரை, அருவா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போங்க, அடுத்த கூட்டு குடும்பத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் மாற்றிக்க வேண்டியதான். 2 வருஷத்துக்கு ஒரு முறை. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படி வாழ்க்கை சுழற்சி முறை சுவாரஸ்யமாக இருக்கும், புதுமையாக இருக்கும். வாழ்க்கை என்பது புதுமையாக இருக்கும். அப்படித்தான் இருக்க வேண்டும்.